ஏழை மருமகள் வர்சஸ் பணக்கார மருமகள். கதையின் தொடக்கம். விக்ரமபுரம் என்ற சிறிய கிராமத்தில் உள்ள முத்தையாசார் தனது பிரபலமான சம்பாத்திய குடும்பத்தின் தலைவராக இருந்தார். அவருக்கு 2 மகன்கள், மகேஷ் மற்றும் ராஜேஷ். மகேஷ் மிகச் செல்வந்தமான தொழிலதிபரின் மகளான தீபாவை திருமணம் செய்து கொண்டார். தீபா நவநாகரிகமாகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புபவளாகவும் இருந்தாள். இதே நேரத்தில் ராஜேஷ் தனது காதல் திருமணத்தில் சாதாரண பின்னணியிலிருந்து வந்த சந்தியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். சந்தியா எளிமையான வாழ்க்கை முறை, பணிவு மற்றும் குடும்ப சிந்தனைகளுக்கு பெயர் பெற்றவளாக இருந்தார். கதையின் மையம். முத்தையா தனது குடும்பத்தை ஒரே கூரையின் கீழ் வைத்திருந்தார். ஆனால் 2 மருமகள்களும் ஒரே வீட்டில் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான சண்டைகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். தீபா வீட்டு வேலைகள் மற்றும் சமைப்பது எல்லாம் தனக்கு தகாத வேலை என எண்ணினாள். நவநாகரிகம் மற்றும் ஆடம்பரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவளாக இருந்தாள். எல்லா விவாதங்களிலும் பணம் மற்றும் செல்வத்தை முன்வைத்தாள். சந்தியா குடும்பத்தின் பொறுப்புகளை அழகாக கையாளும் திறமையுடையவள். எளிய வாழ்க்கையை மதிக்கும் எண்ணம் கொண்டவள். பணத்திற்கு பதிலாக மதிப்பையும் ஒற்றுமையையும் முக்கியமாக கருதினாள். வழக்கமான சம்பவங்கள். ஒருநாள் முத்தையாசார் வீட்டில் பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். தீபா ஆடம்பரமான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து அனைவரையும் கவர வேண்டுமென திட்டமிட்டாள். ஆனால் சந்தியா தனது சாதாரண சமையல் திறமையால் அக்கறையும் ஈடுபாடும் காட்டினாள். விருந்தினர்கள் தீபாவின் இரகசிய உணவுகளுக்கு பதிலாக சந்தியாவின் எளிமையான ஆனால் செவ்வனான உணவுகளை பாராட்டினர். மருமகள்களின் மோதல் சூடேறியது. இவ்வளவு எளிமையாக பாராட்டுக்களைப் பெற்ற சந்தியாவின் திறமையை தீபா பொறுக்க முடியாமல் அவளது ஆடம்பர வாழ்க்கையை உறுதிப்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்தாள். ஆனால் சந்தியா தனது செயல்களால் வீட்டின் அனைத்து வேலைகளிலும் நம்பகமானவர் ஆகும்போது குடும்ப உறுப்பினர்கள் இருவரையும் ஒப்பிட்டு தீர்மானங்களை மேற்கொண்டனர். சிறப்பாக இருக்கும் சவால்கள். ஒருநாள் முத்தையாவின் தொழிலில் பெரும் இழப்பு ஏற்பட்டது. அப்போது தீபாவின் வாழ்க்கை முறை பெரிய சிக்கல்களுக்குள் வீழ்ந்தது. வீட்டில் பணம் இல்லாததால் அவளுடைய ஆடம்பரச் செலவுகள் அனைத்து குடும்பத்தினருக்கும் தொல்லையாக மாறின. ஆனால் சந்தியா தன் முயற்சியால் வீட்டின் தேவைகளை சந்தித்தாள். அவள் கைத்தொழில் செய்து ஆண்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினாள். கதையின் முடிவு. தீபா தனது தவறுகளை உணர்ந்து சந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டாள். அவள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் நம்பிக்கையும் நேர்மையும் என்பதைக் கற்றுக்கொண்டாள். இறுதியில் இருவரும் ஒற்றுமையுடன் குடும்பத்தின் சுமையை பகிர்ந்து அதனை முன்னேற்றும் வழியைக் கண்டனர். முத்தையாசார் தனது மருமகள்களை பாராட்டி, சொந்த சுதந்திரம் மட்டும் போதாது, ஒற்றுமையும் முக்கியம் என்று கூறினார். கதையின் தத்துவம். செல்வம் வாழ்க்கையில் அவசியமானது என்றாலும் ஒழுங்கும் ஒற்றுமையும் இல்லாவிட்டால் அதற்கு அர்த்தமே இல்லை. பணம் மட்டுமே மகிழ்ச்சியை தராது, அதில் ஆளுமை, அன்பு மற்றும் மதிப்பு இணைந்துதான் வாழ்க்கை முழுமையடையும். இந்த கதையின் சுவாரஸ்யம். ஏழ்மை மற்றும் செல்வம் மட்டுமே போதாது, எளிமையான வாழ்க்கையும் முக்கியம். மிகப்பெரிய தத்துவம்.